வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 168. அடுக்குமொழி பேசிடுதல் சினிமா மோகம், அரசினரை அவமதித்து எதிர்த்து பேசல், துடுக்காக பேசி பிறர் உளம் புண்ணாக்கள், சோம்பேறியாயிருத்தல், பெற்றோர்கட்கு இடுக்கண் பல விளைவித்தல், காமம் தூண்ட ஏற்ற கதைகள் படித்தல், இவற்றை கற்றுக் கொடுப்பதற்கே கழகங்கள் விரியும் போக்கு, கண்ணியமாம் தொழில் கிட்டா குறைபாடன்றோ. அருட்தந்தையினுடைய நாகரீகம் பாருங்கள். தமிழகத்தில் கழக ஆட்சி வந்த பிறகு எத்தனை சீரழிவுகள் நடக்கின்றது. ஆனால் அதற்கு எந்த ஒரு நபரையும் அருட்தந்தை குற்றம் சாட்டாமல் மனிதர்களது வயதிற்கும் அறிவிற்கும் திறமைக்கும் ஏற்ற கண்ணியமான ஒரு தொழில் கிடைக்காத குறைபாட்டால் தான் இத்தனை தீமைகளும் விளைந்திருக்கிறது என்று சொல்கிறார். கழகங்கள் இளைஞர்களை தங்கள் வசம் கவர்ந்து கொண்டு அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதுன்னு பாருங்க. அடுக்கு மொழி பேசுவது, வார்த்தை அலங்காரங்களால் மனதை கொள்ளை கொள்வது. ஆனால் அதனால் என்ன நன்மை என்று சிந்தித்து பார்த்தால் பூஜ்யம். சினிமாவின் மீது அதிக மோகம். ஆளும் கட்சியாக எது இருந்தாலும் அந்த அரசை அவமதித்து எதிர்த்து பேசுவது, வார்த்தைகளில் நிதானமின்றி துடுக்காக பேசி அடுத்தவர் உள்ளத்தை புண்படுத்த தயங்காத போக்கு, சோம்பேறிகளாய் இருப்பது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லிக் கொடுத்த நாட்டில் அந்த பெற்றோர்கட்கே பல துன்பங்களை கொடுப்பது, அதையெல்லாம் விட சீரழிவானது. கதைகள் மூலமாக மனிதர்களது காம உணர்ச்சி தூண்டப்படுகிற வகையில் உள்ள கதைகளை படிப்பது, இவற்றையா கழகங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும்? இளைஞர்களது அறிவை உயர்த்தும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. அவர்கள் தரத்தை தாழ்த்துகின்ற இந்த செயல்களுக்கு என்ன காரணம்? இளைஞர்களுக்கு கண்ணியமான வேலை வாய்ப்பு கிட்டியிருந்தால் அவர்கள் இதற்கு பலியாகி இருக்க மாட்டார்கள் என்று அருட்தந்தை சொல்கிறார். நன்றி. வாழ்க வளமுடன்.